ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட்டு கடை ஸ்டைலில் சாம்பார் ரொம்ப சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் கூடவே ஒரு 6 பீஸ் அளவுக்கு பூண்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. பார்த்து எடுத்துகிட்டு இதை வந்துட்டு நம்ம வந்து 4ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர்லேயே சேர்த்துக்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட தக்காளி சாம்பார். ஸோ தக்காளி நிறையா சேர்த்திங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்களே நினைப்பீங்க இது நம்ம ஆல்ரெடி எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்குல்லன்னு. கண்டிப்பாக நீங்கள் ரோட்டு கடையிலலாம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக எம்மியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 10 போல் தக்காளி சேர்த்தாச்சு. இது வந்து யாராவது நம்ம வீட்டை கெஸ்ட்டே வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் வச்சிடலாம் இந்த சாம்பார். கூட பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதாவது 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வைக்கக்கூடிய சாம்பாரோட அளவு 6லேருந்து 7 பேர் அளவுக்கு நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி தக்காளி சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. இருந்தாலும் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சப்போஸ் வந்துட்டு நமக்கு ஒரு நேரம் குக்கர் வேக டைம் எடுத்துச்சுன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் இருக்குல்ல, விளக்கெண்ணெய் கம்பல்சரி சேர்க்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். 5லேருந்து 6 விசில் வச்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் இட்லி வெந்துட்டுருக்கு. இட்லியும் ஒரு பக்கம் ரெடி ஆயாச்சு. இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம இந்த சாம்பார் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னாலே டக்குன்னு குயிக்காக ரெடி ஆகிடுங்க. இப்போ இட்லி ஒரு பக்கம் ரெடி ஆயாச்சு. விசிலும் நமக்கு ஆஃப் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோன்னா சூப்பராக வெந்திருக்கு. அங்கே பாருங்கள், அப்படியே நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து சாம்பார் மாதிரி இருக்குது. பருப்பே சேர்க்காமல் நம்ம சாம்பார் வச்சுருக்கோம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த உள்ள தண்ணியை மட்டும் வேறு ஒரு இதில் மாற்றிடுங்க. அப்படியே கொஞ்சம் இருத்த மாதிரி அந்த வெங்காயம் தக்காளி மட்டும் அதில் இருக்க மாதிரி இதில் உள்ள தண்ணி மட்டும் கொஞ்சம் இருத்த மாதிரி மாற்றிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸ்னால் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா லைட்டாக கரண்டி வச்சு கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி ஈஸியாக வடிஞ்சிரும். இப்போது நம்மள்ட்ட பருப்பு கடையிற மத்து இருக்கும்ல, அதை வச்சு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா ஒரு தடவை 2 தடவை நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா கிரைண்டான மாதிரி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக நல்லா வந்து மசிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த வெங்காயம் தக்காளிலாம் அந்தளவுக்கு குலைவாக வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா குலைவாக வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி மசிச்சோன்னா அந்த சூட்லேயே மசிச்சிங்கன்னா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மசிக்கிறதுக்கு. இது மாதிரி மசிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை வந்து இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கிறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே வந்து கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது வந்து சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை காம்பு நீக்காமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே வந்து இந்த தாளிப்பை கொண்டு போய் அந்த சாம்பாரில் கொட்டிடலாம். சேர்த்துட்டு இப்போ லைட்டாக இதே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் தூள் எடுத்துக்கோங்க. சாம்பார் தூள் நம்ம சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராக சூப்பராக அப்படியே சாம்பார் மாதிரியே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூளே ஆல்ரெடி வந்து காரம் இருக்குன்றனால நான் எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் சேர்க்கலை. உங்களுக்கு இல்லை இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லை கூட கொஞ்சம் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அதிகபட்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வைங்க. நல்லாவே வந்து உங்களுக்கு கொதிச்சு வந்துடும். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா ரொம்பலாம் சூப்பராக கொதிச்சு வந்துடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பச்சையாக சேர்த்துருக்க அந்த வெங்காயம் தக்காளியோட வாசனை டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுட சுட இட்லியும் தயாராகியாச்சு.
கூடவே வந்து சாம்பாரும் ரெடியாக இருக்குது. வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா டக்குன்னு அட்டகாசமான ஒரு சாம்பார் வச்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.